கடையநல்லூர் புராணம் ஏற்கனவே எல்லோரும் ரொம்ப தெளிவாக நிறைய பேசியிருக்கிறாங்க. பொதுவாகவே இஸ்லாமிய வாழ்முறையை பதிவு செய்கிறதுங்கிறது ரொம்ப குறைவான விஷயம். அதுவும் தான் சார்ந்த ஊரை சார்ந்த அல்லது தான் ஊரில் இருக்கக்கூடிய பழக்கங்களின் அடிப்படையில் விஷயங்களை கொண்டு வர்றதுங்கிறது இஸ்லாமிய சிறுகதைகளுடைய அப்படி ஒரு அடிப்படைன்னு பார்த்தீங்கனாலே அதில் குறிப்பிட்ட சில வார்த்தைகள் மட்டும்தான் அதில் இடம் பிடிச்சிருக்கும். அதை பேசி முடிச்சுட்டு அவங்க அப்படியே அதுலேருந்து விலகி போயிடுவாங்க. அது அந்த ஒரு கட்டமைப்புல இருந்துகிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக வெளிப்பட்டு தனித்து நிற்கிறது கடையநல்லூர் புராணம் என்பதுதான் என்னுடைய முதல் அவதானம். அதற்காக அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். ரெண்டாவது, இந்த ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்கனவே சுரேஷ் சொன்ன மாதிரி இப்போது சிறுரங்கத்து தேவதைகளோ மற்ற இடங்களோ ஒவ்வொரு ஊருக்கும் அது தொடர்பான அதில் இருக்கக்கூடிய அந்த மண்ணினுடைய மைந்தர்களை ஒரு புனைவு மாதிரி ஏற்படுத்தி கொண்டு அந்த கதை சொல்லக்கூடிய உத்தி என்பது இருக்கும். இங்கே எல்லாருமே சொல்லிட்டாங்க, அதனால் அதை பற்றி நான் திரும்ப சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இது முக்கியமான அந்த கதைக்குண்டான எல்லாம் சேர்ந்து வந்தும் கூட அது ஒரு முழுமை பெறாததாகவே இருந்து கொண்டிருக்கு. ஒரு என்ன சொல்கிறது, அப்ட்ராக்ட் ஆர்ட் மாதிரி அது கொஞ்சம் பாதி இங்கே கொஞ்சம் பாதி கொஞ்சம் அப்படின்னு ஒரு நிறைவு பெறாத ஒரு சூழ்நிலையே இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனுடைய எழுத்து நடையாக இருக்கட்டும், அதனுடைய எளிமையாக இருக்கட்டும், வாசகங்கள் அமைக்கக்கூடிய முறையாக இருக்கட்டும், எல்லாமே மிக தெளிவாக இருக்கிறது. அதெல்லாமே ஒரு வாசகனை எளிதாக உள்ளே கடத்தி கொண்டு வரக்கூடிய சுலபமான அந்த வித்தை அவருக்கு வாய்த்திருக்கிறது. ஆனால் ஒரு முழுமையான சிறுகதை தொகுப்பாக வந்திருக்கா அப்படின்னா அது இல்லாமல் அது ஒரு நாட்குறிப்பின் அடையாளம் மாதிரி எல்லாம் ஆங்காங்கே கொஞ்சம் தேங்கி நின்ற மாதிரியான ஒரு உணர்வு தான் தருகிறது. எல்லா கதைகளும் சொல்ல முடியாது. கடைசியில் வரக்கூடிய இப்போ அந்த ஒரு காதலையும் அந்த நேரத்தில் எஃப்எம்ல கேட்கக்கூடிய பாடல்கள் கேட்டு அதெல்லாம் அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னு தெரியல. அவன் பாட்டை கேட்டான், அவங்க பெத்தா வீடுன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு, பெத்தாடுன்னு போட்டிருந்தீங்க. பெத்தா வீடுங்கிறது தான் பெத்தாடுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் இதில் ரொம்ப நெருக்கமாக நம்ம இணக்கமாக சில இடங்கள் எங்களுக்கு புரியும். இப்போது சிவசங்கரியும் சந்தியாவும் சொல்லும்போது அது உங்களுக்கு புரியுமா இருக்கும், எங்களுக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மைதான். ஏன்னா இப்போ வட்டார வழக்கில் எழுதும்போதே சிலருக்கு அந்த வார்த்தைகளே சிலது புரியாது. இப்போ நாஞ்சல் நாடன் முதல்ல வாசிக்கிறவங்களுக்கோ தெரிசிவா முதல்ல வாசிக்கிறவங்களுக்கோ அது என்ன எழுதியிருக்கிறாருன்னு புரியாது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஏன்னா அது வட்டார வழக்கினுடைய வீரியம் அப்படி. அதுக்குள்ளே நீங்கள் உள்ளார நுழைஞ்சு அதுக்குள்ளார போகிற வரைக்கும். இப்போ ஆதியான மிகப்பெரிய உதாரணமாக சொல்வேன். அது படிக்க ஆரம்பித்தவங்க பாதி பேர் கொஞ்சம் பேர் என்ன எழுதியிருக்கிறாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆனால் அதுக்கு உள்ளார போய் உள்வாங்கினதுக்கப்புறம் அவங்களுடைய நிலை வேறு மாதிரி ஆகிடும். அது மாதிரியான ஒரு சூழலை தான் வட்டார வழக்குகள் எப்போதுமே பொதுவாக உருவாக்கக்கூடியது. இந்த கடையநல்லூர் புராணத்திலையும் அதுதான் நிலை சார்ந்த ஒரு இஸ்லாமிய பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு எழுத்து. அந்த எழுத்தில் எவ்வளோ சுவாரஸ்யம் சேர்க்க முடியுமோ அவ்வளோ சுவாரஸ்யம் சேர்த்துருக்கிறார். அந்த ஊரில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சுரேஷ் குறிப்பிட்ட மாதிரி எங்கெல்லாம் கும்பலாக இருக்குதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த மாற்று மத அவர்களெல்லாம் பெருசாக குறிப்பிடலைங்கிற மாதிரி அந்த டெய்லர் கடை அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் சொல்லும்போது எனக்கும் நிறைய என்ன சொல்கிறது, சாத்தாங்குளத்து வேத மாதிரி சாத்தாங்குளம் புராணம் எழுதலாம் மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த டெய்லர் கடைங்கிறது ஒரு அபாரமான சம்பவம். எப்படின்னா, நோன்பு நேரம் வரும்போது எங்கள் ஊரில் டெய்லர், எங்கள் ஊரில் அப்போ 2-3 டெய்லர் தான் இருந்தாங்க. உங்கள் ஊரில் 2-3 டெய்லர் இருக்கிறதே பெரிய விஷயம்னு யாரும் தயவு செய்து நினைக்க வேணாம். 2-3 டெய்லர், அதில் சிலோன் டெய்லர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எங்கள் தெருவில் இருப்பார். அவர் தான் இருக்கிறதுலே பரபரப்பான டெய்லர். அவர்கிட்ட பெருநாளைக்கு முன்னாலே கொண்டு கொடுக்கணும் நம்ம துணியை. 10வது நோன்பு வரும்போதே துணியை கொடுத்தா தான் அவர் பெருநாளைக்கு தச்சு தருவார். இல்லைன்னா அந்த அளவுக்கு அவர் பயங்கர டிமாண்டில் இருப்பார். வசதியானவங்களாம் வாங்கி கொடுத்துருவாங்க, மற்றவங்களாம் எப்படி வாங்குவாங்க? இப்போது எனக்கெல்லாம் ஊர்லேருந்து கொள்ளத்துலேருந்து அப்பா கொண்டு தந்தால் தான் நம்ம அதுக்கப்புறம் கொண்டு தைக்க முடியும். அதனால் போய் சிலோன் டெய்லர்கிட்ட போய் நம்ம முதல்ல சொல்லிடுவோம், எனக்கு வாப்பா கொண்டு வர 20ஆம் தேதிக்கு மேலே தான் வரும், அதனால் எனக்கு அப்போ தான் நீங்கள் தச்சு தரணும்லாம் சொல்லிடுவோம். தச்சு கொடுத்துருவார் அவர். ஏன்னா அவர் உடனே பணம் கொடுத்துருவோம் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் காசு மெதுவாக தான் கொடுப்பாங்க. அது ஒரு ப்ரிவிலேஜாக இருந்துச்சு. அதுக்கு போக ஒரு தாத்தா இருந்தார். ஒரு மாதிரி சொல்கிற மாதிரி தச்சு கொடுத்தாரு. அவர்கிட்ட ஒரே ஒரு சிம்னி விளக்கு இருக்கும். அவர்கிட்ட ஒரு பழைய மிஷினில் எண்ணெய் போட்டு அதில் தச்சுட்ருப்பார். அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்களுக்கு வேடிக்கை என்னன்னா, அவர்கிட்ட போய் சும்மா இந்த தாத்தா தைப்பீங்களா அப்படின்னு கேட்போம். அவர் தைக்கலாமே அப்படிம்பார். உடனே எப்போ தருவீங்கன்னொடனே உனக்கு என்னைக்கு வேணும்பார். அவர் துணியாக இருக்காது, பழைய துணியை தான் டஸ்ட் தைக்கிற மாதிரி இருக்கான்னு தைச்சிட்டு இருப்பார். ஆனாலுமே கூட அவர் கெத்தா துணி தைக்கிறதுக்கு நிறைய இருப்பார், 2-3 நாள் ஆகும் அப்படிம்பார். உடனே அவர் தெரியும் அவர்கிட்ட உண்மை இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் என்ன செய்வோம், போய்ட்டு அப்போ சரி அப்போ நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா, இங்கே இருங்க, நான் அப்புறமா வரம்பா, தம்பி வா ஒன்றும் இல்லை வா, உனக்கு என்னைக்கு வேணும்னு சொல்லு அப்படிம்பார். எனக்கு நாளைக்கே வேணும். சரி அப்போ நாளைக்கு சரி நீ துணியை கொடுத்துட்டு போ, நாளைக்கு முடியுமான்னு தெரியல, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளேயே தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டை கொடுப்பார். சரின்னு சொல்லிட்டு சரி துணியை கொடுப்பாம்பார். இல்லை நாங்கள் ஒன்றும் எடுத்துகிட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு பயங்கர கோவம் வந்துடும். கோவம் வந்த உடனே என்னல அப்படின்னு தெரிஞ்சுப்பார்ல. உடனே பக்கத்தில் இருக்கும்,
அந்த விளக்கை ஊதிட்டு சேத்தானுங்க எல்லாரும் ஓடிடுவோம். அவரே பாவம் இப்போ யோசிச்சு பார்த்தா பெரிய என்ன சொல்கிறது, எவ்வளோ இப்ளீஸ் வேலைகள்லாம் செஞ்சுருக்கோங்கிறது. ஆனால் இதெல்லாம் நான் சில பதிவுகளை நான் செஞ்சுருக்கிறேன். இரவுகள் ஒரு சிறுகதையில் அதெல்லாம் நான் குறிப்பிட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எங்கள் ஊரில் எப்படி அது நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு அனுபவ பதிவாக இருக்கும்போது அந்த அனுபவ பதிவு வந்து கொஞ்சம் நம்ம முயற்சி செய்து அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரும்போது அது ஒரு சிறுகதையாக மாறுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. வெறும் அனுபவ பதிவாக இருந்துட்டு இருந்தோம்னா அதில் அது வந்து ஒரு முழுமை பெறாத ஒரு சூழல் இருக்குது. அதுதான் கடையநல்லூர் புராணத்தினுடைய என்ன சொல்கிறது, ஒரு பலவீனமான விஷயம் அப்படின்னு நான் கருதுகிறேன். அதை தாண்டி உண்மையிலே சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தது, எல்லாத்தையுமே அவங்க குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. நேற்றுக்கு திரும்பவும் ஒரு மீள்வாசிப்பு செய்யலான்னு ஒரு நினைப்பு இருந்துச்சு. ராத்திரி உட்காந்து படிக்கலான்னு பார்த்தேன், 2 ஜின்கள் வந்து இறங்கிடுச்சு. மொத்தத்தில் இது ஒரு நல்ல தொடக்கம். அந்த நல்ல தொடக்கத்தோடு நின்று நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சோடா பாட்டில் மாதிரி அடித்த உடனே ட்ஸ்ன்னு புகை பொங்கி வரும், அப்புறமா அந்த மொத்தமாக அடங்கி போயிடும். அப்படி இல்லாமல் ஒரு இயல்பான தொடர்ச்சியான எழுத்து பயிற்சியில் நீங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். நிறைய வாசிக்கிறீங்கிறது நல்லாவே தெரியும். நிறைய வாசிங்க, நிறைய எழுதுங்க. தொடர்ந்து இது போன்ற ஆரோக்கியமான விவாதங்கள் மூலமாக நல்ல கதைகளை தருவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள்.